அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது சே கரட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழாவானது தற்பொழுது நடைபெற உள்ளது. பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்போம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம். நமது சே கரட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா இன்றைய தினம் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள், முன்னாள் வார்டு உறுப்பினர் மற்றும் வருகை புரிய உள்ள நம் கிராமத்தினுடைய தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், ஊர் பெரியோர்கள், முன்னாள் மாணவர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்களது ஆசிரியர் பயிற்றுனர் அம்மா அவர்களையும் இன்னும் திரளாக கூடியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என உளமாற வரவேற்கிறேன். ஒவ்வொரு பள்ளியிலும் ஆண்டு விழாவானது சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. நமது பள்ளியில் கொஞ்சம் காலதாமதம் தாங்க, ஆனால் இருந்தாலும் சிறப்பான முறையில் செய்து முடிக்கணுங்கிற எண்ணத்தோட குறிப்பாக இந்த ஸ்டேஜ் ஆனது அமைக்கணும் அப்படின்ற அந்த உயரிய நோக்கத்தோட இவ்வளவு காலமானதை நம்ம எடுத்துக்கொண்டோம். அதோட செலவடை மாரியம்மன் பண்டிகையுடைய விழா நடந்தது. காளிகவுண்டனூர் ஊரினுடைய மாரியம்மன் பண்டிகை விழா நடந்தது. இந்த விழாவிற்கு பிறகாக நம்ம இந்த தேதியில் நாம் ஆண்டு விழாவானது நடத்தி கொள்வோம் என்று காத்திருந்தோம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களையும் உளமாற வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக சிறப்புரை வழங்க நம் பள்ளியின் ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி மங்கையர்கரசி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய நமது எஸ்எம்சி உறுப்பினர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோர்கள், நமது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய அனைத்து பொதுமக்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம ஸ்கூலே ரொம்ப அமைதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கீங்க. கரட்டுப்பட்டி ஸ்கூலா எஸ்எம்சியோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கடந்த 2 ஆண்டுகள் கொஞ்சம் தொய்வாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பழையபடிக்கு ரொம்ப சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சார் என்ன இது பண்ணாருன்னா, முன்னாடியே ஆனுவல் டே நடத்திருக்கலாம், பட் இந்த ஸ்டேஜ்க்காக தான் ஸ்டேஜ் போடணும்னு சொன்னது தான் எஸ்எம்சி மெம்பர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும் உடனே ஒத்துழைப்பு கொடுத்து வித்தின்
2 monthsல இது செஞ்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நல்லா படிக்கிறாங்க நம்ம மாணவர்கள், நான் அதில் குறை சொல்லலை. இருந்தாலும் ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கலைங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் சின்ன கிளாஸில். அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, நான் இல்லைங்களே. ஏன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் விசிட் வரேன், பார்க்குறேன் ஒவ்வொரு குழந்தைங்களோட அசைவுகளும் எப்படி இருக்குது, டீச்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு பேரண்ட்ஸ் கொஞ்சம் இடர்பாடு ஏற்படுது, பேரண்ட்ஸ்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும். அந்த இடர்பாடை களையணும்னா நாம் வீட்டில் குழந்தைங்கள அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி சொல்லி கொடுக்கறத கவனிக்கிறாங்களா, வீட்டில் வந்து அந்த ஹோம்ஒர்க்கை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். 1வது 2வதுல குழந்தைங்க எழுத்து கற்றுக்கிட்டா மட்டுமே தான் 3லேருந்து 5க்குள்ளார அவங்களால சரளமாக என்ன பண்ண முடியும், வார்த்தைகளையும் சென்டென்ஸையும் படிக்க முடியும். இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. 7.5% நிறைய MBBS மற்ற தொழிற்கல்விக்குமே போயிட்டுருக்காங்க மாணவர்கள். அது நல்ல சிறப்பாக செயல்படணும்னா அடித்தளம் தான் முக்கியம். அந்த அடித்தளத்தில் நாம் பேரண்ட்ஸ்க்கும் பங்கு இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள கொஞ்சம் பாருங்கள், வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறாங்கங்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல போனோன்னா, இது நான் நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி சொல்லி ஆகணும்னு சொல்கிறேன். இந்த கோவிட் டைமில் குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுத்து ரொம்பவே நம்ம கெடுத்துட்டோம். அதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், குழந்தைங்க ஃபோன் யூசேஜ் எப்படி இருக்குது, அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறாங்க. சொல்லவே வேதனையாக இருக்குது எனக்கு. 9வதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நிறைய பிஹேவியர் சேஞ்ச் இருக்குது, நிறைய உளவியல் மாற்றங்கள் ஏற்படுது. அதை தவிர்க்கணும்னா நம்ம ஃபோனை குழந்தைங்க கிட்ட லிமிட்டட் டைம் கொடுக்கணும், என்ன பார்க்குறாங்கங்கிற விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து உங்களில் ஒருத்தராக தான் நான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஓகேவா? நான் சொன்னது ஏதாச்சும் மாற்றுக்கிறது இருக்குங்களா? இல்லை. அதனால் கண்டிப்பாக ஃபோன் யூசேஜ், டிவி யூசேஜ் எல்லாம் குறைக்கணும். மாணவர்கள்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தணும். அதுக்காக தான் கேட்டுக்க. நன்றி. சிறப்புரை வழங்கிய நம் பள்ளியின் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து சிறப்புரை ஆற்றுவதற்காக நம் முன்னாள் வார்டு உறுப்பினர் அவர்கள் வருகை தந்துள்ளார். அவர் நம் முன் சிறப்புரை ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நமது பெற்றோர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளி விழா, ஆண்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றும் மேடம் சொன்ன மாதிரி குழந்தைங்க கையில் செல்லை கொடுக்காதீங்க, லிமிட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக அதை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து அதை வந்து ரொம்ப பார்த்து பண்ணணும். நம்ம ஸ்கூலில் இருந்து 2 MBBS ஆகிருக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம ஸ்கூலில் இருந்து சூப்பருங்க. அடுத்தபடியாக நம்ம ஸ்கூலில் இருந்து IAS, IFS இன்னும் நிறைய இருக்குது, உயரிய படிப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஸ்கூல் தயார்படுத்தணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்புரை வழங்கிய நம்மளுடைய வார்டு உறுப்பினர் எக்ஸ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஆண்டறிக்கை வாசிக்க வருகிறார் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர். ஆண்டறிக்கை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றியம் சே கரட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 2024-2025 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். Education is the most powerful weapon in the world. Education is the most powerful weapon in the world. இந்த பொன்மொழிக்கு சொந்தக்காரர் நெல்சன் மண்டேலா என்ற தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு என்பது நம் முப்பாட்டன் வள்ளுவனின் வாக்கு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. நம் பள்ளி தொடங்கி சுமார் 97 ஆண்டுகள் ஆகிறது.
இதுவே நமக்கு பெருமையான ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்க இது. நாம் பள்ளி தொடங்கி சுமார் 97 ஆண்டுகள் ஆகிறது. இப்பள்ளி தொடங்கிய நாள் 19/12/1927. 4 தலைமுறைகளை கண்ட சிறப்பு வாய்ந்தது. 4 தலைமுறைகளை கண்டு சிறப்பு வாய்ந்தது. தற்போது நம் பள்ளியில் 2 ஆசிரியர்கள் கற்பித்தல் பணி செய்து வருகிறோம். நம் பள்ளியில் இக்கல்வி ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு புது பொலிவுடன் 24 உறுப்பினர்கள் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம் பள்ளியில் காலை உணவும் மதிய உணவும் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நம் பள்ளியில் தனித்தனி கழிப்பறை வசதி உள்ளது. நம் பள்ளியில் 2 வகுப்பறைகள், பள்ளி வளாகம், கழிவறைகள் போன்றவை சுகாதார பணியாளரால் சுத்தமாகவும் சுகாதாரத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு திரு சிவா அவர்களை வருக என உளமாற வரவேற்கிறேன். இந்த ஆண்டு அனைத்து குழந்தைகளுக்கும் விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடை, காலணி, வண்ண பென்சில்கள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை போன்றவை வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும் வகையிலான பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளது. இக்கல்வி ஆண்டின் முதல் பருவத்தில் சுதந்திர தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. 2ஆம் பருவத்தில் கலை திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி அளவில் இப்போட்டியானது நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற நம் மாணவ மாணவிகள் குருவள மைய அளவில் நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்றனர். அப்போட்டியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் தா கவிப்பிரியா என்ற மாணவியும், பேச்சு போட்டியில் சே சுதிக்ஷா என்ற மாணவியும் வெற்றி பெற்று ஒன்றிய அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றனர் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். 3ஆம் பருவத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனை ஒட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் தற்போது பள்ளிகளில் பின்பற்றப்பட்டு வரும் பயிற்று முறையான எண்ணும் எழுத்தும் சார்ந்து எண்ணும் எழுத்தும் கொண்டாட்டம் என்ற நிகழ்வானது நடத்தப்பட்டது. இந்நிகழ்விலும் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகள் மற்றும் பெற்றோர்களுக்கும் போட்டிகள், அறிவியல் கண்காட்சி போன்றவை நடத்தப்பட்டு ஊக்கப்பரிசுகள் வழங்கப்பட்டது. ஸ்லாஸ் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எனப்படும் மாநில அளவிலான அடைவுத் தேர்வும் இப்பருவத்தில் 3 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. நம் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு, முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோரின் சீரிய முயற்சியால் தற்போது நடைபெறவுள்ள விழாவிற்கான விழா மேடை சுமார் 60,000 மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. விழா மேடை சுமார் ரூ 60,000 மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். உலகெங்கும் உள்ள பள்ளிகளே நான் செல்லும் ஆலயங்கள், அங்குள்ள குழந்தைகளே நான் வணங்கும் தெய்வங்கள் என்ற ஜவஹர்லால் நேருவின் கூற்றுக்கிணங்க நிச்சயமாக இவ்வாலயமானது நூற்றாண்டுகள் கடந்து மிளிர்ந்து நிற்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. காலம் கருதி இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நம் பள்ளிக்கு விழா மேடை அமைக்க உதவிய நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இன்று இந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு உதவிய நல் உள்ளங்களுக்கும் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற உள்ளது. விழா மேடை மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக நன்கொடையும் பொருள் உதவியும் மற்றும் உடல் உழைப்பு நேரம் ஒதுக்கி நம் பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு விதங்களில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய கொடையாளர்கள், ஊர் பொதுமக்கள், பெரியோர்களை கௌரவப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வானது தற்போது நடக்க உள்ளது. முதலாவதாக சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள எங்கள் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு நம் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் திருமதி
வனிதா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். பரிசுகளை விட உங்களுடைய பாராட்டுக்கள் மிகப்பெரிய அளவில் ஊக்கத்தையும் மிகப்பெரிய அளவில் அடுத்து முன்னெடுப்புகளையும் கொண்டு செல்லும் என்பதில் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் அவர்களுக்கு ஆசிரியர் பயிற்றுனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். இந்த மேடையினை அமைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக பெரும் தொண்டாற்றி பெரும் சேவையினை இந்த பள்ளிக்காக செய்து கொடுத்த நல்லுள்ளங்கள் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. அதில் சனி ஞாயிறு பார்க்காமல் கூட ஒரு 2 வாரமாவது அந்த சனி ஞாயிறில் கூட உட்காந்து பேசியிருப்போம். என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு சொல்லி திட்டமிடலானது செய்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் திரு ராமசாமி அவர்களுக்கு நம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு சக்தி அவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு பாஸ்கர் அவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு தனசேகரன் அவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு செல்வகுமார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு சிவா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு பிரபாகரன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு வெங்கட் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். திரு வெங்கட் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு ரகு அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு கோபி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு வெங்கடாஜலம் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். எஸ்எம்சி உறுப்பினர் திரு முனியப்பன் அவர்களுக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.
திரு குமார் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். பெருமிதத்தோடு உணர்த்தி இருக்கிறார்கள் நம் பள்ளியின் முன்னாள் இந்நாள் எஸ்எம்சி மற்றும் ஊர் பொதுமக்கள். மிக்க நன்றி. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. காலம் கருதி நடுநடுவில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இப்பொழுது சுரேஷ் அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். கவனக்குறைவு தாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. இங்கே இணைந்தோம், ஒன்றாய் வளர்ந்தோம், உலகை உணர்ந்தோம், எல்லாம் அறிந்தோம், அன்பால் கலந்தோம், நட்பால். கால்நடை மருத்துவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு முருகேசன் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். பள்ளியின் மீது மிகுந்த பற்றுள்ள, பள்ளியின் மீது பள்ளி குழந்தைகளுடைய கல்வியின் மீது மிகுந்த ஆர்வமுள்ள நிறைய தன்னார்வலர்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு பரிசு பொருளானது வழங்க இருக்காங்க. திரு சிவா அவர்கள் நம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு, திரு சிவா மற்றும் பிரபாகரன் அவர்கள் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்க உள்ளார்கள். விமலேஷ் கோகுல் மேலவங்க, விமலேஷ் கோகுல் மேலவங்க நோட்டு புத்தகம் மற்றும் பேனாக்களை கொடுத்து இந்த ஆண்டு விழா நிகழ்வாக கொடுக்க உள்ளார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். வாங்க தம்பி. திரு பிரபாகரன், திரு சிவா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளும். மேடை அமைப்பதற்கும் மற்றும் இன்று நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு குழந்தைகளுக்கு நினைவு பரிசு வழங்கியும் மற்றும் அதோடு பள்ளிக்கு 10க்கும் மேற்பட்ட இருக்கைகளையும் செய்து கொடுத்த நமது ஐயா பி சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்களை கௌரவப்படுத்துவது எங்களுக்கு பெருமை என்பதனும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு குமார் ஜானகி அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதை செலுத்துவார். நம் பள்ளியின் முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி சத்யா அவர்களுக்கு நம் பள்ளி தலைமை ஆசிரியர் மரியாதை செலுத்துவார். நம் பள்ளியின் முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி ஜானகி அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதை செலுத்துவார். செலவடை சொசைட்டி தலைவர் எக்ஸ் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதை செலுத்துவார். நன்கொடைகள் மற்றும் நிறைய ஆலோசனைகளை அவ்வப்போது வழங்கிய நமது ஊர் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நிகழ்வானது நடந்து கொண்டே உள்ளது. அவ்வப்போது தற்போது திரு தன்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் இந்த பருத்தி ஆடையை அணிவித்து கௌரவப்படுத்துவார்.
திரு ராஜசேகர் அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் பருத்தி ஆடையை அணிவித்து கௌரவப்படுத்துவார். திரு சக்திகுமார் அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் இந்த பருத்தி ஆடையை அணிவித்து கௌரவப்படுத்துவார். திரு மாதையன் அவர்கள் இந்த மேடையை அமைத்து கொடுத்த மேஸ்திரி திரு மாதையன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கான மேடை அமைத்து கொடுத்தார். அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவரை நாம் கௌரவப்படுத்துகிறோம். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. திரு சுந்தரராஜன் பிருந்தா, திருமதி பிருந்தா அவர்களை பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் கௌரவப்படுத்துவார். கரட்டுப்பட்டி சுந்தரம் மணிமேகலை வெட்னரி, கரட்டுப்பட்டி சுந்தரம் மணிமேகலை. திரு சுந்தரம், கரட்டுப்பட்டி திரு சுந்தரம் அவர்கள், திரு சுந்தரம் இங்கே சுந்தரம் இருப்பாங்க. சரி, திரு சுந்தரம் அவர்கள், திரு பெருமாள் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திரு பெருமாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றிங்க, நன்றி நன்றி. திரு சுந்தரம் மணிமேகலை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நன்கொடைகளையும் அவ்வப்போது ஆலோசனைகள் வழங்கி வரக்கூடிய திரு சுந்தரம் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வுகளிலும் துணை நின்று ஒரு சில ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்கி வந்த நமது கலை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திருமதி கந்தசாமி அவர்களை, ஜாதிகா கந்தசாமி அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி நிறைய உதவிகளை செய்து வரக்கூடிய அஜித், நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவன், அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் 1955ஆம் ஆண்டு நமது பள்ளியில் படித்தவர் என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. அவருக்காக இந்த மேடை காத்திருக்கும். உங்களால் நாங்களும், எங்களால் நீங்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. உள்ளபடியே போட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு பள்ளியின் ஆசிரியராகிய நான், தலைமை ஆசிரியர் நான் வருவோம். பூசாரியூர் வரதராஜர், ராசாமளவு சேகர் மாமா மேடைக்கு வரவும்.
வரதராஜன் அண்ணனுடைய ஒய்ஃப் ராஜேஸ்வரி அக்கா மேடைக்கு வரும். சத்துணவு டீச்சர் நமது சத்துணைப்பு அமைப்பாளர் அவர்களுக்கு நமது பள்ளியின் டீச்சர் இப்பொழுது பொன்னாடை போற்றுகிறார். நமது பள்ளியை ஹலோ நடு மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றிங்க. பச்சானூர் ஈஸ்வரன் அவர்களை அன்போடு மேலைக்கு திருமதி காயத்ரி செல்வகுமார் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திருமதி கலைச்செல்வி சீனிவாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். கலைச்செல்வி சீனிவாசன் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திருமதி சுதா ராஜன் அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துவார். திருமதி துர்கா சீனிவாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் பருத்தி ஆடையை அணிவித்து கௌரவப்படுத்துவார். திரு சிவராஜ் அவர்களின் அம்மா திருமதி திரு ராஜ்குமார் சந்தியா காளிகவண்டனூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். திரு மணிகண்டன் கரட்டுப்பட்டி மதிவா தம்பி. ரேவதி நாகராஜ் அவர்களுக்கு நமது பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். காளிகவுண்டனூர் சமையல் மாஸ்டர் தேவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது நமது சமையல் மாஸ்டர் தேவராஜ் அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றுவார். சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார். மரியாதை செலுத்துவார்.
செங்கோட்டையா. இந்த ஆண்டு விழாவினை சிறப்பிக்கும் விதமாக, ஆண்டு விழாவிற்கு சிறப்பு செய்யும் விதமாக ஐயா திரு பிஎஸ்கே அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு நினைவு பரிசு தற்போது வழங்க உள்ளார். அந்த நினைவு பரிசினை நமது பள்ளி மாணவ செல்வங்கள் வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வரிசையாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். இரண்டாம் ஆண்டாக இந்த நினைவு பரிசினை சென்ற ஆண்டும் ஆண்டு விழாவிலே வழங்கி சிறப்பித்திருந்தார்கள். இந்த ஆண்டும் குழந்தைகளுக்கு அவர்கள் நினைவு பரிசாக வழங்க உள்ளார்கள். பரிசு வழங்கியதன் மூலமாக நமது பள்ளிக்கு மிகுந்த ஒரு மகிழ்வையும் குழந்தைகளுக்கு ஒரு மன நிறைவும் ஏற்படுத்தும் வண்ணமாக உள்ளது என்பதனை இந்த நேரத்தில் உளமாற தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் வகுப்பு மாணவர்கள், முதல் வகுப்பு மாணவர்கள் பரிசை பெறக்கூடிய மாணவர்கள் பரிசு பெறுவதற்கு முன்பாக வணக்கம் தெரிவித்து பரிசினை பெறவும். சூப்பரா 5 பேர் அப்படியே இல்ல 4 பேர் கொடுக்குற மாதிரி. அவங்க 4 பேர் அடுத்து 4 பேர் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் கனிமொழி அவர்களுக்கும் நினைவு பரிசாக பிஎஸ்கே குழுமம் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸ்கேல், பென்சில் இவற்றினை வழங்குவதற்கு
ரேவதி நாகராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் அன்பாக குழந்தைகளுக்கு வாங்கி வந்த பரிசு பொருட்கள். அம்மா இல்லை, முதல் வகுப்பு மாணவர்கள் வாங்க. நாகராஜ் எங்க இருந்தாலும் இங்க வருவோம். நன்றி. கண்ணா முதல் வகுப்பு மாணவர்கள் வாங்க. கண்ணா முதல் வகுப்பு மாணவர்கள் அப்படியே வந்துருங்க, லைனா வாங்க. கண்ணா பாய்ஸ் அப்படியே வாங்க. வாடா. செகண்ட் பாய்ஸ் இருக்கியா? வாங்க. ஓ அப்படியே லைனா லைனா பசிக்குதுடா. ஏன்னா பாய்ஸ் வாங்காதவங்க ஏற்கனவே 2 பேர் வாங்கியிருந்தீங்க, அவங்கள தவிர மீதி பேர் வரலாம். மேலே வாங்கம்மா பாப்பா, மேலே வாங்க மேலே வாங்க. நீங்க எங்கேயே இருக்கணும், ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும்.
நமது பள்ளியில் குறிப்பாக நான் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு அதற்கும் 6 மாதத்திற்கு முன்பாக நமது பள்ளியினுடைய ஆசிரியர் பணியேற்ற காலத்திலிருந்து சென்ற ஆண்டு வரை நமது பள்ளி மாணவர்கள் பெற்ற அடைவுகள், அவர்கள் படிப்பின் மூலமாக அடைந்த உச்சம், படிப்பின் மூலமாக பெற்ற பலன்களை பாராட்டி இப்பொழுது 5 மாணவர்களுக்கு ஒரு நினைவு பரிசானது வழங்க உள்ளோம் பள்ளியின் சார்பாக. அந்த வகையில் பவித்ரா MBBS இந்த பள்ளிக்கு நான் பொறுப்பேற்ற சமயத்தில் அந்த மாணவிக்கு நான் டிசி மட்டும் வழங்கினேன். 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அந்த பொண்ணு 6ஆம் வகுப்பு ஜோதி ஸ்கூலில் சேர போகிறாங்க. அப்போவே அவங்க அப்பாவுடைய செல்ஃபோன், இப்போ இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லைங்க, அப்பா அவர் கையில் வச்சிருந்தது பட்டன் ஃபோன். அந்த பட்டன் ஃபோனில் பவித்ரா MBBS அதுதான் டிஸ்பிளேவாக இருந்ததுங்க. 2013 அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். இப்போ 2025 அந்த பொண்ணு இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. தேர்ட் இயர் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்க பவித்ரா MBBS இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு. அவருடைய அந்த பொண்ணினுடைய கடின உழைப்பு, அதே சமயத்தில் எங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய ஒரு ஊக்கம், தன்னுடைய கனவு என்னவாக இருக்கணும் அப்படின்றத மிகப்பெரிய அளவில் நினைத்ததை இன்னைக்கு அந்த குடும்பமானது, அந்த குழந்தையானது சாதிச்சிருக்கு. அது அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய கிராமத்துக்கு, நம்முடைய பள்ளிக்கு மட்டுமல்ல, நம்முடைய கிராமத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. அதற்காக ஒரு நினைவு பரிசு அந்த பொண்ணுக்கு நம்ம வழங்க இருக்கோம். செல்வி பவித்ரா MBBS அந்த குழந்தை சார்பாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அல்லது உறவுக்காரங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா அந்த நினைவு பரிசனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு. இந்த நினைவு பரிசனை யாருங்க? ஓகேங்க. திரு தன்ராஜ் அவர்கள் அந்த நினைவு பரிசனை பெற்றுக்கொள்ளுமாறு இதனை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் வழங்குவார். ஆமாங்க, இதெல்லாம் சான்ஸ் தாங்க. பவித்ரா MBBS அவர்களுக்காக திரு தன்ராஜ் அவர்கள் இந்த நினைவு பரிசனை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயங்க. சாதாரணமாக இதெல்லாம் ஏதோ அப்படின்னு நினைக்க வேண்டாங்க, மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க அது. வாழ்த்துக்கள், நன்றிங்க. இளமதி MBBS படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு உழைப்பு, கடினமான உழைப்பு. சாதாரணமான படிக்கிற காலத்திலேருந்தே ரொம்ப பொறுப்பா, ரொம்ப கவனமா, மிகப்பெரிய அளவில் அதற்கான நினைவு பரிசை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் வழங்குவார். எங்களால் விதத்திலே அந்த மாணவிகளுடைய நிகழ்வு. அடுத்ததாக ஸ்ரீமதி ராமச்சந்திரன் இந்திராணி அவர்களுடைய மகள் ஸ்ரீமதி, அவங்க சார்பாக யாராவது வந்திருந்தா பெற்றுக்கொள்ளலாம். வாங்க வாங்க வாங்க. ஸ்ரீமதி திண்டுக்கல்லில் உள்ள மத்திய அரசு காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி படித்துக் கொண்டுள்ளாள். பள்ளியின் சார்பாக அந்த மாணவிக்கும் குடும்பத்தாருக்கும் பாராட்டுக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவி இந்து 12ஆம் வகுப்பில் தாரமங்கலம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி. தாரமங்கலம் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவி இந்து.
பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பில் தாரமங்கலம் செங்குந்தர் மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவன் ஹரிஷ். ஹரிஷுடைய சார்பாக அவருடைய அப்பா இந்த பரிசை பெற்றுக்கொள்கிறார். நன்றிங்க, நன்றி. இந்த நினைவு பரிசு வழங்குவது என்பது சும்மா கூடியிருக்கோம், ஆண்டு விழா கொண்டாடிருக்கோம், இந்த இடத்துல நம்ம பரிசை கொடுத்துட்டு அப்படியே நம்ம போகிறோம் அப்படின்றது இல்லைங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த பரிசை போல நம்ம குழந்தைங்க வாங்கணுன்ற எண்ணம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் வர வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இந்த எண்ணமானது வர வேண்டும். என் குழந்தையும் அந்த இடத்துக்கு வரும். காலையில் பேசும் பொழுது, நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது நமது வார்டு மெம்பர் அவர்கள் தெரிவித்திருந்தார், நமது கிராமத்திலிருந்து இப்போ MBBS அப்படின்றது இன்னும் கூடுதலாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, கட்டாயம் இருக்கு. அதே போல மிக உயரிய பதவியாக இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியில இடம்பெறணும் அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட அதிகாரமிக்க பணிகளுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பெற்றோர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் இப்போதே விதைக்கப்பட வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த நினைவு பரிசு. எளிமையாக இந்த பரிசு போல நினைத்து விட வேண்டாம். மிக உயரிய பதவிகளுக்கு வர வேண்டும். அதுதான் எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களை போன்ற பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு எண்ணமாக, கனவாக, நினைவாக இருக்கும். அதுதான் இந்த பள்ளிக்கு பெருமை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் அத்தனை பேரும் கூடிதான் இந்த நிகழ்வை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பணிபுரியக்கூடிய வந்தவர்கள் நாங்கள். பள்ளியினுடைய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் முன்னாள் மாணவர்களாக இருக்கலாம், அல்லது முன்னாள் மாணவருடைய கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, சரியா, அந்த குழந்தைகளாக அந்த மாதிரி நம்ம இருக்க போகிறோம். இவர்கள் எல்லாருமே இந்த பள்ளியானது எந்த காலத்திலும் எவ்வளவு காலமானாலும் 97 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றும் கம்பீரமாக நிலைத்து நிற்கிறது என்று சொல்லும் அளவிற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் மிளிரக்கூடிய பள்ளியாக வளர வேண்டும், நூற்றாண்டுகள் போற்றப்படக்கூடிய ஒரு பள்ளியாக வளர வேண்டும் என்றால் இந்த பள்ளியை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக, செங்கற்களாக ஒவ்வொரு குழந்தைகளும் பெற்றோர்களும் விளங்க வேண்டும். இதை மனதில் நாம் இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். நாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இந்துக்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வமானது நிச்சயமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். குலதெய்வம் எப்படி போற்றுதலுக்குரியதோ, மதிப்பிற்குரியதோ, வழிபாட்டுக்குரியதோ, அதைவிட 1% இந்த பள்ளிக்கூடத்தை வழிபாட்டுக்குரிய ஒரு இடமாக, போற்றுதலுக்குரிய இடமாக, வணங்கக்கூடிய ஒரு இடமாக, மதிக்கக்கூடிய ஒரு இடமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த கிராமம், நம்முடைய வீடு உயர வேண்டுமானால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம இடத்துல வளர வேண்டும். ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேங்க. கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சிறிய பழ வியாபாரி பெருசாக கடையெல்லாம் வச்செல்லாம் பண்ணலைங்க. தள்ளு வண்டியில் பழம் விற்கக்கூடிய ஒரு பழ வியாபாரி, அந்த பழ வியாபாரி தான் சம்பாதித்த பணத்தில் தான் சாப்பிட்டது தன்னுடைய செலவுக்கு போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை சிறுக சிறுக சேமித்து மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்காரு. குழந்தைங்க யாரெல்லாம் ஆதரவிட்டு இருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்காங்க. அதற்காக ஜனாதிபதி பிரதமரிடம் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றிருக்காங்க. இதை நாம் நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும். எதற்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த பள்ளி தான் நமக்கு எல்லாவித மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியது பள்ளி தான். கல்வியை விட சிறந்த ஒரு ஆயுதம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கல்வியை நம்ம பெறக்கூடிய இடம் இந்த பள்ளியாக தான் இருக்கும். எக்காரணம் கொண்டும் கோவிலை விட, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க இல்லையா, கோவிலை விட புனிதமான 1% நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகெங்கும் உள்ள பள்ளிகளே நான் செல்லும் ஆலயங்கள், அங்குள்ள குழந்தைகளே நான் வணங்கும் தெய்வங்கள் என்று நம் நாட்டின் முதல் பிரதமர் இந்த பொன்மொழியை எல்லாருக்கும் தெரிய வண்ணம் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் அது பள்ளிகளாக, மிகச்சிறந்த கோவில்களாக, பள்ளிகளாக விளங்க வேண்டும். அறிவில் சிறந்தவர்களாக வர வேண்டும். அறிவில் சிறந்த சமுதாயமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு
தலைமுறைகளாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்கள் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் மகாத்மா காந்தியடிகள். அந்த இந்தியாவினுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய கிராமங்கள் முன்னேற வேண்டுமென்றால் அந்த பள்ளிக்கூடமானது அங்குள்ள சாதாரண பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். பள்ளிக்கூடம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்றால் அந்த கிராமமே தலை நிமிர்ந்து நிற்கும். இந்தியா அப்பொழுதுதான் வளர்ச்சி பெற்ற இந்தியாவாக, வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற நாடாக விளங்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் யாருக்கும் இருக்காது. எனவே நம் பள்ளி நமக்கான பள்ளி, இது என் பள்ளி எங்களுக்கான பள்ளி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வருங்காலங்களிலும் எக்காலத்திலும் சரி இந்த பள்ளிக்கான பாதுகாப்பு, பள்ளிக்கான தூய்மை இது போன்ற நிகழ்வுகளில் தங்களை இணைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வும் நிச்சயமாக மேலோங்கி இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வானது இத்தோடு இனிதே நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக திரு ஐயா பிஎஸ்கே அவர்கள் வழங்கிய அந்த பரிசு பொருட்களை குழந்தைகள் அனைவரும் விழா மேடைக்கு வந்திருந்து அமர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க உங்கள் அனைவரும் அன்போடு அழைக்கிறேன். நன்றிங்க, நன்றி. பரிசு பொருட்களை அப்படி கொண்டு வாங்க. அனைவரும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பெருமையோடு போகணுன்னு எங்கள் பள்ளியின் சார்பாக கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். பின்னாடி இருக்கிற பள்ளிக்கூடத்தில் சாப்பாட்டுக்கான எல்லாம் ரெடியாக இருக்குது. விழா முடிஞ்ச உடனே அனைவரும் பின்பள்ளியில் போய் சாப்பிட்டு தான் போகணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று நமது பள்ளிக்கு வரும்போது இருந்த முன்னேற்றத்திற்கும் இப்போ 2025 நமது பள்ளி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்று நமது முன்னாடி பொதுமக்கள் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தாவே நல்லா தெரியுது. எங்களுக்கு மென்மேலும் பள்ளிக்கு பெருமை சேர்த்து விதமாக பயிற்றுவிக்குமாறு தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கனிமொழி அவர்களுக்கு நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்கள் நிகழ்த்துவார். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்த பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும், முன்னாள் பொறுப்பாளர்களுக்கும், முன்னாள் மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாணவர்களுக்கு ஊக்கப்பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்திய திரு சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், திருமதி ரேவதி நாகராஜ் அவர்களுக்கும், திரு பிரபாகரன் மற்றும் திரு சிவா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு நேரம் காண்போரை வியப்பில் ஆழ்த்திய எம் பள்ளி குழந்தைகளுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு ஒளி அமைப்பு செய்து கொடுத்த அதிவீரன் ஆடியோஸ் அவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி.